அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 to 11 வரை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. நமக்கு உடன்படிக்கை தரும்போது இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்ததில்லை. ஆமென். இந்த அனனியா சப்பேரியாவுடைய கதை தெரியாதவங்க கை வைத்துங்க பாப்போம். வாசிக்க சொல்கிறேன். தெரிஞ்சது, அனனியா சப்பேரியா உடன்படிக்கை என்கிற பேதுரு. ஆண்டவராகிய தேவன் பேதுருவை ஒரு உடன்படிக்கை பெட்டியாக வைத்திருந்தார். அவனுக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்களையும் நிறைய சாபங்களையும் வச்சிருந்தார். ஜனங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதத்தை கொடுக்கவும், சாபத்தை விரும்பினால் சாபத்தை கொடுக்குமா ஒரு உடன்படிக்கை பெட்டியாக வச்சிருந்தார். இந்த உடன்படிக்கை பெட்டியில் இந்த கட்டளையை இந்த ஜனங்களுக்கெல்லாம் போதிக்கிறான். எல்லாரும் ஒரு மனமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒரு குடும்பம், அனனியா சப்பேரியா என்கிற குடும்பம், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியாக இருந்த நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் ஒன்று சொல்லுவாங்க, பாச இது செய்வேன்னு, இதை நான் இப்படி செய்வேன்னு. கொஞ்ச நாள் கழிஞ்சு கொடுக்கும்ப அன்னைக்கு அறிவில்லாமல் சொல்லிட்டேன், இன்னைக்கு இப்படி செய்யணும் என்று திருப்பி சொல்லுகிற கள்ளர் கூட்டமும் நம்முடைய சபையில் இருக்கு. கயவர் கூட்டமும் நம்முடைய சபையில் இருக்கு. சிந்தித்து பாருங்கள். வாய் தவறி ஊழியக்காரன் ஒரு வார்த்தை பேசினா, பேசாம இருக்கிறதுனாலும் பேசினா அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பது வேதத்தினுடைய கண்டிப்பு கட்டளை. கண்டிப்பு கட்டளை அதுதான். அதாவது சபையில் வா தவறி ஒரு வார்த்தை நீ பேசாதேன்னு சொல்றாரு. வா தவறி பேசாத. உன்னுடைய சுய நீதி உடன்படிக்கை பெட்டி என்கிற பேதிருட்ட செல்வடி ஆகாது. இந்த அனனியாவும் சப்பேரியாவும் பேதுரு கிட்ட முன்னால ஒன்று நயமாக பேசுகிறார்கள். போய் நிலத்தை வித்தார்கள். ஒரு பகுதியை எடுத்து வச்சு 2 பேருக்கு மட்டும் தெரிய வேண்டிய அளவில் சொல்லி வச்சுட்டு வந்தாங்க. இங்கே வந்தவங்க பேதுரு அறிஞ்சு கேட்குறார், இவ்வளவு தானான்னு கேட்குறார். ஆமான்னு சொன்னார். அப்போ சொல்றாரு, நீ ஏன் ஒரு பகுதியை எடுத்து வச்சு வஞ்சிக்கிற? அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன விண்ணப்பம், சொன்ன பொருத்தனைய, சொன்ன காரியத்தை மாறி நீ இந்த காரியத்தை செய்தது என்ன? எப்படி குடும்பத்தில் சமாதானம்? எப்படி குடும்பத்தில் சந்தோஷம்? ஆண்டவருடைய உடன்படிக்கை பட்டியோடு சொன்ன இந்த வார்த்தையை மாறி இந்த அனனியா சொன்னது நிமித்தம் செத்து விழுகிறான். அவனை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அடுத்த வாலிபர் வரும்போது சப்பரியாளம் வருகிறா. சொல்லி வச்சு செய்தது போல மாப்பிளையும் பெண்டாட்டியும் ஒத்து சொன்னாங்க, ஆவலம் செத்தா. ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறுகிறவர்களுக்கு வருகிற சாபம், ஆண்டவருடைய உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிறவருக்கு வருகிற ஆசீர்வாதம், ரெண்டையும் பார்த்தோம்.